ஹலோ பிரைஸ் லார்ட். நமக்கு நல்ல தெரிஞ்ச கேரக்டர் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பைபிளில். ஸோ யோபுவை பற்றி நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். யோபுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்ற எப்படிலாம் அவர் வந்து மகிமையாக மாற்றினாரு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து ஒரு சில காரியத்தை நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யோபுவோட லைஃப்பை வந்து குட்டியாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, யோபு வந்து பயங்கரமான ஒரு நீதிமானாக இருந்தார், ஆண்டவரால் சாட்சி பெற்றவரும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது பிசாசு வந்து ஏசப்பா கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறான். நான் வந்து யோபு வந்து சோதிச்சு பார்க்க போகிறேன், நீங்கள் அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால தான் அவன் வந்து உங்களுக்கு வந்து உங்க மேல வந்து இவ்வளவு நம்பிக்கையா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நீ வந்து என்ன வேணாலும் செஞ்சு பாரு, ஆனா அவனோட ஜீவன் மேல மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, யோபு கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறான், இன்க்ளூடிங் அவரோட ஹெல்த்தும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது கூட யோபு வந்து ஏன் என்னோட லைஃப்ல இப்படி நீங்க வந்து அனுமதிச்சீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குவெஸ்டின் கூட என்ன பண்ணல. எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும் அப்படின்னு வந்து யோபு சொல்றாரு. அப்போ யோபு வந்து டிசிக்கா இருக்கும்போது யோபுவை பார்க்கறதுக்காக யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ வரும்போது யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை ஒன்று கூட பேசல, அவரை வந்து ஹார்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை தான் வந்து யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு போறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அதில் சில பேர் நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க, சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஹர்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ யோபு இங்கே என்ன பண்ணாரு அப்படின்றதான் பைபிள் சொல்லுது. 42வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியா சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரத்தத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். யோபு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யோபுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரேயர் கூட பண்ணல, மாற என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஹர்ட் பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா அப்படி இருந்தா கூட யோபு என்ன பண்ணியிருக்காரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிருக்காரு. இவர் இப்படியா கூட பண்ணிருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மனசை நீங்க மாத்துங்க, இனிமே யாரையும் அவங்க எப்படி ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படி கூட பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். யோபுக்கு இங்க ஒரு நல்ல ஹார்ட், நல்ல இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஸோ யோபு கிட்ட வந்து நம்ம கத்துக்க வேண்டியது இந்த இதுல இருந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட அவங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாரு, அதனால ஆண்டவர் அவரோட சிறையிருப்பையும் மாற்றி போடுறாரு. ரெண்டாவது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஆண்டவர் வந்து இரத்தத்தனையா கொடுத்து ஆசீர்வதிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறேன் அப்படின்னா, எந்த இடத்துலயும் ஏசப்பாவை குவெஸ்டின் பண்ணல, ஏன் என்னோட லைஃப்ல இதை நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட யோபு குவெஸ்டின் பண்ணல, எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் யோபு என்ன பண்றாருன்னா அதே நம்பிக்கையோட இருக்காரு. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க கடந்து செல்லலாம், ஏன் அப்படின்னு நீங்க குவெஸ்டின் கேட்காதீங்க, எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நீங்க அதே விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் நீங்க இருங்க. அந்த காரியத்துல நிச்சயமா ஆண்டவரோட மகிமை வெளிப்படும், உங்களை எல்லாரும் முன்னாடியும் மேன்மைப்படுத்துவார். God bless you. Have a nice day. Bye bye.